ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு பீட்டர், ஓவன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸ் அண்ட் இன்க்ரீடியண்ட்டே போதும். இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ப்ளம் கேக்கில் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ப்ளம் கேக்கோடைய டேஸ்ட் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான ப்ளம் கேக்காக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை கரைக்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை தண்ணியில் நல்லா கரைச்சி விடுங்க. இந்த சர்க்கரை ஜஸ்ட் தண்ணியில் கரைஞ்சி வந்தாலே போதும். கேரமலைஸ்லாம் நம்ம பண்ண போகிறதே கிடையாது. ஸோ செய்கிற மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நாட்டு சர்க்கரை தண்ணியில் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி பபுள்ஸ் பாயிலாக ஸ்டார்ட் ஆகும். அப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு காஞ்ச கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அண்டு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண செரி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் சேர்த்துருக்க நட்ஸை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸு சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிற நட்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சர்க்கரை தண்ணியில் நம்ம சேர்த்துக்கிற நட்ஸ் அண்ட் ஃப்ரூட் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். இதை குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி கப்பில் 2 முட்டையும் உடச்சி சேர்த்துக்கோங்க. தென் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கேக் செய்யறதால அதோடைய டேஸ்ட் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ பயப்படாமல் செய்யலாம். அண்ட் இதில் 1/2 கப் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய், ஆல்ரெடி யூஸ் பண்ணாத ஃப்ரெஷ்ஷான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துருக்கோம்ல, அதோடைய வாசனை வராமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட சின்ன சைஸில் 5 பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்லியிருக்க அளவே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் அரைக்கணும். ஓகே, இதை அப்படியே வச்சுடுங்க. அடுத்தது கேக்கை பேக் பண்ணுறதுக்காக கேக் ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் கேக்கை பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கேக் ட்ரேயில் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை கட் பண்ணி உள்ளே வச்சுடுங்க. பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அப்படின்னா மைதா மாவு சேர்த்து கேக் ட்ரேவுடைய எல்லா சைடுமே மாவு படுற போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் கூட கேக் பேட்டரை ஆட் பண்ணி கேக் பேக் பண்ணலாம். கேக் ட்ரேவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு குக்கரில் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான கப்பு அப்படின்னா பிளேட்டை கவுத்தி போட்டுடுங்க. இப்போ குக்கரை மூடிட்டு இந்த பிளேட் மேலே வெயிட் வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வெயிட்டான திங்ஸை எடுத்து இந்த பிளேட் மேலே வச்சுடுங்க. இப்போது இந்த குக்கரை 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம சக்கரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ், அதோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மாவு எல்லாத்துக்கூடயுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ட்ரை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை மாவு கூட சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக் பேட்டரில் ஆட் பண்ணி நம்ம பேக் பண்ணும்போது இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கேக்கோடைய அடியில் தங்கிடாமல் இடையில இருக்கும். அதுக்காக தான் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் மாவு சலிக்கிற ஜல்லாடை வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை சலிச்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிற மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் அங்கங்கே கட்டியாக இருக்கிற போல் இருக்கும். ஸோ இதை நம்ம ஜலிக்காமல் டேரெக்டாக கேக் பேட்டர் ரெடி பண்ணோம் அப்படின்னா மாவை மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் கேக்குமே சரியாக வராது. ஸோ எந்த கேக்கு செய்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சலிச்சுட்டு அதுக்கப்புறமா கேக் பேட்டர் ரெடி பண்ணுங்கள். இப்போது மாவை சலிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு டைம் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க எண்ணெய், முட்டை, நாட்டு சக்கரை அந்த மிக்சரை இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. ப்ளம் கேக் செய்கிறதுக்காக நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான்.
முட்டை சர்க்கரை எண்ணெய் மிக்சரை மாவு கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது விஸ்கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலை இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டருக்கு மாவை மிக்ஸ் பண்ணி விடும்போது மாவு வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பாலையுமே சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். கரண்டியில் மாவை எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நல்லா மடிஞ்சு விழுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு அண்ட் நாட்டு சக்கரை வச்சு ஃபர்ஸ்ட் டைம் நானுமே வந்து இப்போ தான் ப்ளம் கேக் செய்கிறேங்க. எப்படி வருமோ அப்படின்னு தான் நினச்சேன். பட் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள். ட்ரை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கேக் பேட்டரை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளம் கேக்கில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா என்னை பொறுத்தவரை இதில் ஆட் பண்ணுற இந்த ட்ரை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் அண்டு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது ரெண்டுமே தான் இந்த கேக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் அண்ட் ஃப்ளேவரும் கொடுக்கும். கேக் ட்ரேயில் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கேக் ட்ரேவை நல்லா ஒரு 2-3 டைம் வந்து தட்டி விடுங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா குக்கர், அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை ஆட் பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேவை குக்கருக்குள்ளே வச்சுடுங்க. கேக் ட்ரேவை குக்கருக்குள்ளே வச்சதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு அகைன் அது மேலே வெயிட்டான திங்ஸ் வச்சுட்டு இப்போது இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பேக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் பேக் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக செரி, அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே மேலே வந்து தூவி விடுங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கேக் இந்த மாதிரி கார்னிஷிங் பண்ணுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். பட் இந்த மாதிரி நம்ம கார்னிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை பார்க்குறதுக்கோ இல்லை சர்வ் பண்ணுறதுக்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும். கேக் மேலே ட்ரை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ குக்கரை மூடிட்டு அகைன் இது மேலே வெயிட் போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு கேக்கை வந்து பேக் பண்ணுங்கள். வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டவ்வோடைய ஃப்ளேமு. அதிகமாக வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து வெளியே தீஞ்சு போயிடும், உள்ள மாவு வேகாமல் இருக்கும். 30 நிமிஷம் கேக்கை பேக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேக் பேக் ஆகிருக்கான்னு. கேக்கு பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு க்ளீனான குச்சை வந்துட்டு கேக்குக்கு சென்டரில் வந்து விட்டு பாருங்கள். கேக்குடைய சென்டரில் குச்சை உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த குச்சியில் வந்துட்டு மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணும். பட் இங்கே வந்து பாருங்கள் மாவு வந்து நல்லா ஒட்டி வந்திருக்கு. ஸோ உள்ளே வந்து இன்னும் வேகலை, பட் சைடில் மட்டும் வெந்திருக்கு. நடுவில் மட்டும்தான் வேகணும். அதனால் ரொம்ப டைம் எடுத்து பேக் பண்ண வேண்டாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இந்த குக்கரை மூடிட்டு மேலே வெயிட் போட்டுட்டு அப்படியே பேக் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் பேக் ஆகிருக்கான்னு. திரும்ப கேக்கோடைய சென்டரில் குச்சி வந்து உள்ளே விட்டு பாருங்கள். உள்ளே விட்டு எடுக்கும்போது குச்சியில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். இந்த டைம் பாருங்கள் குச்சியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக கேக் வந்து பேக் ஆகிருக்கு. கேக்கை குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த கேக்கோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து டிமோல்ட் பண்ணாலோ இல்லை கட் பண்ணாலோ கேக்கு வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சூடு ஆறட்டும். கேக்குடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா அந்த கேக் ட்ரேலேருந்து லைட்டாக பட்டர் ஷீட் இந்த மாதிரி அசைச்சி எடுத்தீங்க அப்படின்னாலவே ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். இப்போது இந்த சைடில் இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நார்மலாக கேக் பேக் ஆகிறதுக்கு 40லேருந்து 45 மினிட்ஸ் தான் ஆகும். பட் நம்ம எடுத்துக்கிற மாவோடைய குவான்டிட்டியை பொறுத்து அதோடைய பேக்கிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ப்ளம் கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour கிட்ட ஆச்சு. ஸோ 40 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் கேக் வந்து பேக் ஆகலையே அப்படின்னு பயப்பட வேண்டாம். கேக்கோடைய சென்டரில் அந்த மாவு வேகிற வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணீங்க அப்படின்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். கேக்லேருந்து பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கேக்கை கட் பண்ணி நான் அழுத்தி காமிக்கிறேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ண ட்ரை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கேக்கோடைய சென்டரில் இடையில இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ப்ளம் கேக் செய்கிறதுக்காக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட், இன்க்ரீடியன்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்களேன். நாட்டு சக்கரை அண்ட் கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட இவ்வளோ டேஸ்ட்டாக அண்ட் பஞ்சு போல சாஃப்டாக ப்ளம் கேக் செய்யலாமான்னு யோசிப்பீங்க.
கேக்கை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. ஸோ வீடியோவில் சொல்லியிருக்க போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.